இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அனில் சேமியா புளியோதரை உப்புமா தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு அது பாக்கெட் எப்படி இருந்துச்சுன்னா, பாக்கெட் உள்ளார மேகிக்கெலாம் அதுக்குள்ளே பவுடர் அது போல் புளியோதரை பவுடரும் அது உள்ளேயே இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை மிளகா போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து அதில் 600 மில்லி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. அதுபோல் 600 மில்லி தான் நானும் தண்ணி விட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சேமியா அதில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் சேமியா போடணும். எப்பவும் போல் உப்புமா கிண்டுவோல் அது போல் தான். அந்த பவுடரை கொட்டிட்டு நல்லா கொதிச்சு வந்தோடனே சேமியா அதில் போட்டுட்டு தண்ணி வத்துற அளவு நல்லா வேக விட்டு எடுத்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து இந்த புளியோதரை பொடி நீங்கள் தனியாக புளிசாதத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் தேவைன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நான் மஞ்சத்தூள் போடல. நிலக்கடலை மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா புளியோதரை சாப்பிட்ற எஃபெக்ட்லேயே சாப்பிட்றலாம். டேஸ்ட் நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.